This video is sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store. App Store Buymoto e-shopping. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தால் பைமோட்டோ இ-ஷாப்பிங் ஆப்பில் போய் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. உங்களுக்கு அங்கே மலிவான விலையிலையும் ரொம்ப தரமான பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுபவர் பழனி தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்து உலகில் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்கிறார்கள். முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகனுக்குள் நவகிரக அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்குபவர் பழனி மலை மேல் பல்வேறு அதிசயங்கள் கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்பாடி இருக்காங்க. வாழ்க்கையில் மாற்றம் தரும் பழனி மலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலரும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்துட்டு வராங்க. பழனி முருகன் அலங்காரம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திகழ்வது பழனி தண்டாயுதபாணி கோவில். இக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோயிலில் பற்றி பலரும் தெரியாத சில விஷயங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம். இங்கு முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லதுதான். இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிஞ்சுக்கலாம். பழனி முருகன் அபிஷேகம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிக்கிறாங்க. இவை சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லா தண்டாயுதபாணி சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுது. அதாவது மூடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனம் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுது. ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிக புண்ணியம். சந்தன சாற்றும் வழக்கம் ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்தவுடன் அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவது, பூக்களால் அர்ச்சனை செய்வது கிடையாது. இரவில் முருகப்பெருமான் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தியிருக்கும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவிற்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தில் சந்தன காப்பு முற்றிலும் சாத்தி கொண்டு இருந்தனர். பின்னாட்களில் இந்த முறை மாற்றப்பட்டது. மரகதலிங்கம். தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பவுமே மிகவும் சூடாகவே இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு விதமான சுகந்த மனம் பரவி தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளியில் இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது.